பொம்பளை கிடைக்கல போய் போய் ஒரு குறத்தி கூட்டிட்டு வந்திருக்கிறேன். முடிஞ்சது இந்த அம்மாளுக்கு நான் பைத்தியமா பிடிச்சிக்கிட்டு ஆட்டுது. என்ன அவளை நான் வச்சு பழைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றேன். அதான் வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் முக்காலமும் அறிந்து சொல்வாளாம். அப்படியா? குறி சொல்வாளாம், கை பார்த்து சொல்வாளாம், கைகால பார்ப்பாளாம், பச்சை குத்துவாளாம். அப்படியா? அதனால நீங்களும் வனத்துக்கு போன 100 பேரு என்ன ஆனாங்களோ ஏதானாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? சரி, ஏதோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கையை பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா இவ்வளவு போட்டு போடுக்கிறதுக்கு நான் அவ்வளவு கேடு கட்டவனா? இங்கதான் 1/2 மணிக்கு முன்னாலதான் நிறுத்தி வச்சிருக்கோம். எங்கப்பா இருக்கிறா? என்னப்பா குறத்தி வச்சு கூட்டிட்டு வந்துக்கிறீங்க? எங்க குறத்தியே காணோம். கண்ணர் சுண்டு வர விட்டு நோண்டி விடுவாங்க. அங்க பாரு. ஓ அடியம்மா கூப்பிடுதோம். அவங்க மலங்காட்டுல வசித்து வர்றவங்க. அவங்களுடைய வழக்கப்படி அப்படித்தான் கூப்பிடுவாங்களாம். அப்படியா? சரி, அப்படியே ஆகட்டும். அம்மா அணியம்மா ஆணியம்மாடா. ராணியம்மா ராணியம்மா ராணியம்மான்னு சொல்லி உண்மை தெரியலையா? ஏண்டி உங்க 2 பேர்த்துக்கு நான் தான் ஊருக்காயா? ராணியம்மா அப்படிங்கிறா. ராணியம்மானுங்கிறாளா? ஆமாம்மா, நான் தான் ராணியம்மா. ஆமா ஆமா, ராணியம்மா. அதாவது நான் நிலைநாட்டு பத்தி. சரி, அதனால வருங்காலம் எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலம் கடக்க போற காலம் இன்னும் வருங்காலம் எந்த காலமா இருந்தாலும் புரிய வரைக்கும் சாப்பிடும். அப்படியா? அப்படியே புரிய வரைக்கும் நீ அசுத்தமா இருக்கிற, அதனால குளித்து நீராடிட்டு வா. கங்கா நதிக்கு சென்று நீராடிட்டு கங்கை அம்மன் பிரார்த்தனை செய்ததுக்கு அப்புறமேட்டு நீ புரியுறம்மா. சென்று குளித்து நீராடிவா. அதன் பிறகு நாம் குறிபார்ப்போம் என்று சொல்ல, அதே சமீபத்தில் துரியோதனுடைய தம்பி துச்சோதனுடைய மனைவி திருவண்ணை மாத சபைக்கு வருவதற்கு